ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 246 பார்க்க போறோம். லோச்சி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். நாம இதை பார்த்துட்டு இது டெவில் ஃப்ரூட் பவர்ன்பா. சாப்பர் இதை பார்த்து பேனிக் ஆகி பின்னாலேயே போயிருப்பான். லூஃபி இது என்ன டெவில் ஃப்ரூட்ன்பா. அவளை லோச்சி யாரானின்பா. லோச்சி கேட் ஃப்ரூட் லியோபர்ட் மாடல்ன்பா. ஜோரோ லியோபர்ட் ஹியூமனான்பா. லூஃபி இவன் பெருசா இருக்கான்பா. அவளை என்னடா அப்பியரன்ஸ் இதுன்ட்டு யாரானின்பா. இந்த இடத்துல த ஸ்ட்ரா ஹெட் பைரட்ஸ் அன்னைலேட்டட் த மெனஸ் ஆஃப் த லியோபர்ட் மாடல்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கீழ இருக்க ஷிப்ரைட்ஸை காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் இன்னுமே இது பைரட்ஸோட வேலைதான்ங்கிற முடிவுல தான் இருப்பாங்க. அண்ட் ஐஸ்பர்க் மேல தானே இருக்காரு, அவரை போய் செக் பண்ணலான்னு ஓடுவாங்க. மேல போன சில பேர் கீழே மீதம் இருக்க எல்லாருமே நெருப்பணைக்க பாருங்கன்பாங்க. ஒரு மாதிரி அந்த ஸ்மோக் ஒத்துக்காது. லூச்சி பத்திக்கிச்சு போலேன்பா. பாலில் எப்போட் ஹியூமன் யாரா வேணாலும் ஆனா உன்னால ஐஸ்பர்க் மேல கை வைக்க முடியாதுன்பா. சாப்பர் அதை பார்த்து ரொம்ப பேனிக் ஆயிருப்பான். அடச்சா இல்ல, இது கார்னிவோர் ஜோன் டைப்ஸ். இதா இருக்கலே ரொம்ப ப்ரூட்டலான ஒண்ணுன்பா. லூச்சி அதேதான் லோகியா டைப்ஸ், ஜோன் டைப்ஸ், அப்புறம் பேரமித்தியா டைப்ஸ். ஒவ்வொன்னா அதுக்கேத்த பல பவர்ஃபுல்லா தான் இருக்கும். ஜென்யூன் பிசிக்கல் ஆகுமெண்டேஷன் தான் ஜோன் டைப்கான பண்பு. அதெல்லாம் தாண்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா ட்ரைனிங் எடுக்கிறோமோ அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகும்பா. பாலி கடுப்புல இருக்கிறத பார்த்த லூச்சி ஜோன் டைப் தான் இருக்குல்லே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீசிஸ். க்ளோஸ் அட்டாக்னு வந்துட்டா. பாலி வாய முடிக்க இங்க யாரும் எந்த மாஸ்டர் என்ன செய்யும்லாம் கேட்கலன்பா. லூச்சி நாங்களும் டைம் வேஸ்ட் பண்ணலாம் விரும்பல. நாங்க இந்த பிளேம்ஸ் மொத்த இடத்துலயும் பரவறக்குள்ள நீங்க எல்லாரும் ப்ராப்பரா டிஸ்போசல் ஆகுறீங்களான்னு பார்க்க தான் இருக்கோம்பா. ஷிப் ரைட்ஸ் ஐஸ்பர்க்ன்ட்டு இங்க ஓடி வருவாங்க. கலிஃபா அதை நோட் பண்ணி சொல்லிடுவா லூச்சி கிட்ட. லூச்சி ஒன்னும் கவலைப்படாத, அவங்களால இவ்வளவு தூரத்துக்குலாம் வர முடியாதுன்ட்டு டெம்பஸ்ட் கிக் பண்ணிருப்பான். மொத்த பில்டிங்கும் வெட்ட வச்சிருக்கோம். சீலிங் கிரஷ் ஆகிறத பார்த்துட்டு எல்லாரும் பேனிக் ஆகி ஓடுவாங்க. நாமி மேல அந்த சீலிங் விழுகிறதா இருக்கும். சாப்பர் தள்ளி விட்டு அவன் மாட்டிருப்பான். நாமி சாப்பர்னு கத்துவா. பாலி ஐஸ்பர்க் வந்து தூக்கவும். ஐஸ்பர்க் அடே பாலி என்ன பண்றேன்னு பாரு. பாலி உன்னை காப்பாத்த போறான்பா. ஐஸ்பர்க் உனக்கு இருக்க இன்ஜூரிஸை வச்சுட்டு இதெல்லாம் முடியாதுன்னு பாரு. கலிஃபா இதை நாங்க செய்ய விட மாட்டோம் பாலின்பா. பாலி என் ஃப்ரெண்ட்ஸா இல்லாம என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்கன்பா. எல்லாத்துக்கிட்டையும் வழியை விடுங்கன்பா. இந்த பாயிண்ட்ல ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாவான். எதுக்காக நீங்க எப்படி வந்து நிக்கணும், இப்படி ஃப்ரெண்ட்ஸா நடிச்சு ஏமாத்திட்டீங்களாடான்ட்டு கண் கலங்குவான். லூச்சி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். லூஃபி வாய் பேசுற புறாவேன்ட்டு அடிச்சிருப்பான் வாயில. லூஃபி திரும்ப அட்டாக் பண்ண வரப்ப லூச்சி நகத்தை வச்சு சொருகி இருப்பான் ஃபிங்கர் பிஸ்டல்னு. ஜோரோ லூஃபின் கத்துவான். லூஃபி இந்த பாயிண்ட்ல ரொம்ப ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருவான். நாமே ஜோரோ இதை பயந்து பார்த்துட்டு இருக்கும் போது லூச்சி லூஃபியை தூக்கி போட்டுருவான். போய் தொலைடான்னு நாமி லூஃபின் கத்துவா. ஜோரோ திட்டிட்டே வெட்ட வந்திருப்பான். லூச்சி அயன்பாடி பண்ணி அதை தடுத்திருப்பான். லூச்சி டக்குன்னு கிக் வைக்கவும் ஜோரோ பறந்து போவான். லூச்சியோட பார்வை அப்படியே நாமி கிட்ட போகும். இப்போ இது உனக்கான டர்னுன்பா. ஜோரோ அப்படியே கடலுக்கு வந்து விழுந்திருப்பான். கீழே பார்த்தா அவன் போக போக இடிபாடுகள் இருக்க போல இருக்கும். இந்த இடத்துல ஜோரோவோட கத்தி நெருப்புல இருக்கிறத காட்டுவாங்க. எல்லாரும் பில்டிங்ல இருக்க நெருப்பு அணைக்க பார்ப்பாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து கோக்குரோ பார்த்துட்டு இருப்பாங்க. சிம்னி பாட்டி அங்க பாரு, அங்க பயங்கரமா தீ பிடிச்சிருக்குன்பா. கோக்குரோ அது கலிலாவோட மெயின் ஆபீஸ் தானே, ரொம்ப மோசமா இருக்குன்பாங்க. சிம்னி என்ன பாட்டி சொல்றீங்க, யாராவது வேணுக்குனே நெருப்பு வச்சு விட்டுருப்பாங்களான்னு கேப்பா. கோக்குரோ அதெல்லாம் சரியா தெரியல, ஆனா எனக்கு பேட் ஃபீலிங் வந்தாலே சரியா தான் இருக்கும். ஐஸ்பர்க் நல்லா இருப்பான்னு நம்புறேன்பாங்க. சிம்னி முழிப்பா. கோக்குரோ சீரியஸா, இந்த உலகத்திலேயே இல்லாத அந்த ஒரு பொருளுக்காகவான்பாங்க. லூச்சி மொத்த இடமும் நெருப்புல எரியதை பார்த்துட்டு பைட்ஸ்க்கான டெஸ்டிமோனி யாரும் பார்க்காதது. கண்டிப்பா இது ஒரு பெரிய மிஸ்ட்ரியா தான் இருக்க போகுது. ஐஸ்பர்க், நீ என்னதான் பெரிய ஷிப் பில்டிங் இன்ஜினியரா இருந்தாலும் இல்ல அந்த ஊருக்கே நல்ல மேயரா இருந்தாலும் நீயுமே ஒரு சிட்டிசன் தான். நீ பவர்ஃபுல்லான வேர்ல்ட் கவர்மெண்ட் எதிர்த்திருக்க கூடாதுன்பா. பார்த்தா அவங்களை எல்லாம் உள்ள கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. லூச்சி அப்புறம் சரி வாங்க போலாம், நம்ம சீக்கிரம் போய் டாமோட டிசைபிள் ஆன பிராங்கி, அதாவது கட்டி ஃபிளேம் கிட்ட இருக்க ப்ளூ பிரிண்ட்ஸை புடுங்கிட்டு வரலான்பா. இதுக்கப்புறம் ஷிப் ரைட்ஸை காட்டுவாங்க. அவனுக்கு நெருப்பெல்லாம் பயங்கரமா பத்தி இருக்குன்ட்டு அணைக்கிறதுக்கு பார்த்துட்டு கூடவே எல்லாரும் வந்தாச்சாங்கிற கவுண்ட் எடுக்க சொல்லிட்டு இப்பதான் ஐஸ்பர்க் காணும்னு யோசிப்பாங்க. இப்பவுமே ஒருத்தன் 4 மேன்ல 3 பேர் தான் அங்க இருக்காங்களன்பா. பட் இருந்தாலும் போய் பார்க்கலான்னு பேசிட்டு இருக்கும் போதே நாம இங்க விழுந்து கிடக்காத பாப்பாங்க. எல்லாரும் நெருப்பு பிடிச்சிருக்குல்ல, அதான் நெருப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக மேல இருந்து விழுந்திருப்ப போல. இப்ப இவளை கேப்சர் பண்ணி வச்சு மத்தவங்களா எங்கேன்னு கேட்கலாம். அப்புறம் கடைசியா நேவி கிட்ட புடிச்சு கொடுத்துற வேண்டியதான் பானுங்க. இதுக்கப்புறம் CP9 டிராவல் பண்றதை காட்டுவாங்க. லூச்சி ப்ளூனோ கிட்ட ஓம்பார்ல தானே இருந்தான்பா. ப்ளூனோ இருந்தாலும் டக்குன்னு ஸ்ட்ரா ஹேட்டை தேடி போயிட்டானேன்பா. லூச்சி அவசரக்கா தான் ஒரு இடத்துல கண்டுபிடிக்க முடியாது போலன்பா. காக்குக்கு சில பேத்துக்கு சென்ஸ் ஆஃப் டைம்ங்கிறதே இல்ல போல, அங்க பாருங்கன்பா. பார்த்தா பிராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க. பிராங்கி வந்து உசாப் எங்க கிட்ட தான் இருக்கான். ஸ்ட்ரா ஹேட் நீ வரலைனா இங்க நடக்க போற விஷயமே ரொம்ப மோசமா இருக்கும். கடல்ல மூழ்க வச்சிருவோங்கிற மாதிரியான வார்னிங் கொடுத்து சொல்லியிருப்பான் இல்லையா, ஊர்ல கத்தி சொல்லுங்கன்னு. அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தன் சிக்கு சீன்னு சொல்லுவான். SEA இல்லாம வெறும் சி. இதை மத்தவனுங்களா நக்கல் பண்ணிட்டு சீன்னு சொல்லணும்டா SCA
ஏடான்பாங்க. இந்த இடத்துல இவனுக்கு இப்படி நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது லோச்சி வந்துட்டு யார் யாருக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு கேட்பான். ஜாம்பாய் யார் யாருக்கு காத்துட்டு இருந்தா உனக்கு என்னடா யாரா நீன்பா. லோச்சி இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லின்னு வைங்க, உங்க மொத்த பேத்தையும் கொன்னு போட்டுருவன்பான். ஜாம்பாய் கேட்காத போல நக்கல் பண்ணுவான். பின்னால இருக்கவன் ஜோக்கான்பான். என்னத்த பிராங்கி ஃபேமிலி பத்தி தெரியுமா என்னன்னு கேட்பான். லோச்சி பிரிட்ஜ் கடியில இருக்க வேர் ஹவுஸ்னு ஏதோ சொன்னீங்களே, அங்கதான் பிராங்கி இருக்கானான்னு கேட்பான். ஜாம்பாய் உனக்கு என்ன எங்க ப்ரோவோட வேலை, முதல்ல நீ அவரை பாக்கறதுக்கு முன்னால எங்களை சமாளிக்கணும்னு அட்டாக் பண்ண ஓடுவானுங்க. லோச்சியோட பார்வையே பயங்கரமா இருக்கும். இதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் ஷாப்ல இருக்க பிராங்கியை கட்டுவாங்க. சும்மா மூக்கு கண்ணெல்லாம் செவந்து போற அளவுக்கு அப்படியே தேம்பி தேம்பி அழுவான். மோசோன் கிவியுமே இந்த இடத்துல அழுதுட்டே தான் இருப்பாங்க. என்ன நீ ஈஸ்ட் ப்ளூல இருந்து வந்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸையே பிரிஞ்சுட்டியானு. ஓசாப் நீங்க ஏன்டா அழுகுறீங்கன்பா. பிராங்கி அளவுல இல்லடா லூசு பயலே, இந்த ஷிப்புக்காக நீங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றீங்கிறத கொஞ்சம் டச்சியா இருந்துச்சுன்பா. மோசோன் கிவி நாங்களும் அழுகலின்பாங்க. ஓசாப் இவனுக்கு என்னவான்ட்டு டேய் அவனுங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லாதீங்கடா, நான் அவனுகிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டேன்பா. பிராங்கி உன்னோட இந்த கஷ்டமான ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நானே ஒரு பாட்டு பாடுறேன். இந்த சாங்கான டைட்டில் பிரிச்சு போன ஃப்ரெண்ட்ஷிப் நாதன் வின் சாப்புன்பா. மோசோன் கிவி பாடுங்க ப்ரோன்பாங்க. ஓசாப் என்ன நக்கல் பண்றீங்களாடான்பா. பிராங்கி இதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்டு டீ வரக்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்ட்டு இந்த கதையை கேட்டு ரொம்ப அழுதே எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன்பா. ஓசாப் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பான். பிராங்கி டீ வாங்கும் போதே அவங்க ஹாட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு டப்புன்னு வாயில வைக்கவும் அப்படியே சுடுதுன்ட்டு பின்னால விழுந்திருப்பான். உசாப் கொஞ்சம் சும்மா தான் இறண்டான்பான். உசாப் கிட்டயுமே டீ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பிரேக் எடுப்பாங்க. உசாப் கண்டுக்க மாட்டான். பிராங்கி நான் இந்த விஷயத்துல உன்னை பிளேம் பண்ணலாம் மாட்டேன், ஏன்னா உங்ககிட்ட இருந்து 200 மில்லியன் பெரிஸ் அடிச்சிருக்கோம்ல, அப்புறம் கேப்டனோட பிக் ஃபைட் வேற போட்டிருக்கேன்பா. உசாப் வெறுப்பு வச்சுக்கிறதுலாம் எந்த நல்லதையும் கொண்டு வராதுன்பா. பிராங்கி நீ நல்ல ஆளுதான், ஆனா நான் பணம் பூரா செலவு பண்ணிட்டேனேன்பா. உசாப் டே என்ன அடிக்க வச்சிடாதேன்பா. பிராங்கி அப்செட்லாம் ஆகாத, நீங்க தான் அதுக்கு மாறா என் பிராங்கி ஹவுஸ் ஒர்க் ஷாப்பை மொத்தமா காலி பண்ணிட்டு என் கூட இந்த என்னோட அண்டர்லிங் செய்மையெல்லாம் அடிச்சு போட்டிருக்கீங்களாடான்ட்டு கோவப்படுவான். மோசோன் கிவி தான் தடுப்பாங்க. உசாப் லூஃபி அடிச்சு போட்டு போயிருப்பான் இல்லையா, அதை யோசிப்பான். பிராங்கி சரி விடு, இதெல்லாம் நடந்து போச்சு, இதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம், ஆங்கரை போட்டு சும்மா குற வேண்டியதான்பா. மோசோன் கிவி 50-50 சரியா போச்சுன்பாங்க. பிராங்கி அதே தான், அப்புறம் நீ தனியா என்ன பண்ண போற, இதுக்கப்புறம் நீ போறக்கும் எங்கேயும் இடம் இல்ல, பேசாம நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், பிராங்கி ஃபேமிலியில வந்து சேர்ந்துருன்பா. உசாப் நான் ஷிப்பை டெமாலிஷ் பண்ற இடத்துல இருக்க விரும்பல, என்னதான் நான் என் க்ரூவை விட்டு வந்திருந்தாலும் நான் பைரட் தான்பா. பிராங்கி இந்த பைரட் கோடுன்னு பாட்டு பாட போறான்பா. மோசோன் கிவி பாடுங்க ப்ரோன்பாங்க. உசாப் பாடுன கொன்றுவன்பா. பிராங்கி உன் ஃபியூச்சர் யோசிச்சு தாண்டா இப்பெல்லாம் பண்றான்பா. உசாப் என் ஃபியூச்சர் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் தாண்டி நீ கவலைப்பட வேண்டிய பல விஷயம் இருக்கு, அதுலயும் குறிப்பா ஆக்வா லகுனான்பா. பிராங்கி அது கொஞ்சம் மோசமானதுதான், இருந்தாலும் இது மக்களை பிணைக்குது, இதுக்கப்புறம் கடல் தண்ணி 2வது ஃப்ளோர் வரைக்குமே நிரம்பி வழியும். இந்த மாதிரியான சமயங்கள்ல பேக் ஸ்ட்ரீட்ஸ்லயோ கேப்ஸ்லயோ இருந்தா கண்டிப்பா இந்த தண்ணி விஷயத்துல உன்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா நீயும் உன் ஷிப்பும் இங்க இருக்கனால சேஃபா தான் இருப்பீங்கன்பா. உசாப் தேங்க்ஸ், நான் இதை அப்ரிஷியேட் பண்றேன்பா. பிராங்கி டே பைத்தியக்காரா, இப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் போலலாம் பண்ணாதேன்பா. உசாப் இப்படி வருஷம் ஃபிளட் டேமேஜ் ஆச்சுன்னா கஷ்டம் தானன்பா. பிராங்கி அதெல்லாம் இல்ல, எல்லாரும் இந்த ஆனுவல் எவாக்குவேஷனுக்கு பழகிட்டாங்க, இங்க இருக்க பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான், அது கடலோட வாட்டர் லெவல், அது வருஷம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுன்பா. இப்பதான் கடல் கடியில் அந்த பாசி பிடிச்ச மாதிரி அந்த ரூவன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை காட்டுவாங்க. பிராங்கி இதுக்கு முன்னாலேயே கீழே நகரம் இருந்துச்சு வாட்டர் 7, அதுக்கு மேலதான் இப்ப இருக்க டவுனையே கட்டமைச்சு வச்சிருக்கோம். கீழே இருக்க பில்டிங்ஸ் பல 100 வருஷத்துக்கு முன்னால கட்டமைக்கப்பட்டது. அந்த பேக் ஸ்ட்ரீட்ஸ் லேண்டோட கனெக்ட் ஆயிருக்கு, அந்த லேண்டோட சேர்த்து அதை வாட்டர் 7 சொல்லணும். அண்ட் இது இப்படி தண்ணியில மிதக்கிறனாலதான் ஃப்ளோட்டிங் சிட்டின்னு சொல்றாங்கன்பா. பிராங்கி டீ ஊத்திட்டே அதனாலதான் சைட் வேஸ்லாம் கால்வாய்கள் ஆயிருச்சுன்பா. மோசோன் கிவி இந்த வாட்டர் லெவல் எக்ஸ்டெண்ட் ஆனனால இந்த தீவு மொத்தமா மூழ்கின போலதான், இதுக்கப்புறம் இப்படியே போச்சுன்னா அங்க எல்லாரும் வசிக்கிற நகரம் அப்படியே குட்டி ஆயிட்டே போகும்பாங்க. உசாப் இந்த பியூட்டிஃபுல்லான வாட்டர் 7 சிட்டில கூட பல கஷ்டங்கள் இருக்கும் போலன்பா. உசாப் சிரிச்சுட்டே இங்க வாழ்றக்கான விஷயம் ரொம்ப மோசமாச்சுனா சீ ட்ரெயினை பயன்படுத்தி வேற எங்கேயாவது போக வேண்டியதானன்பா. பிராங்கி நீ இதை சொல்லலாம், ஆனா இந்த சீ ட்ரெயினே 10 வருஷத்துக்குள்ளதான் உருவாக்கப்பட்டிருக்கும், அண்ட் அதுக்கு முன்னால கப்பலே இருந்தாலும் இந்த கடல் கடந்து வேற இடத்துக்கு போறது கஷ்டம்பா. உசாப் புரியாம ஆண்ட் பாப்பான். பிராங்கி இங்க வசிச்ச மக்கள் முதல்ல இந்த நாடு அப்படியே போக போக மூழ்கிறத பார்த்துட்டு இங்க வாழ்றதே கஷ்டம்ட்டு இந்த இடத்த விட்டு முன்ன பின்ன போய் வர போலதான் இருந்தாங்க. இப்படி பயத்தோட வாழ்ந்த மக்களுக்கு நம்பிக்கையா வந்தது பஃபிங் டாம், கடலுக்கு மத்தியில ஓடுற சீ ட்ரெயின் தான்பா. மோசோன் கிவி இப்ப இது மூலமா லாக் போஸ் இல்லாம ஒருத்தங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போக கடல் வழியாவே சாத்தியம் தான்ங்கிறது நடந்திருக்குல்லன்பாங்க. உசாப் இதுல எனக்கு சுத்தமாவே ஐடியா இல்ல, ஆனா அந்த சீ ட்ரெயின் இருக்கே வேற லெவல் விஷயம்பா. பிராங்கி அப்பதான் வாட்டர் 7 ரீபான் ஆச்சு, இது எல்லாத்துக்கும் ஒரு கிரேட் ஷிப் ரைட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவர் பேர் தான் டாம், அவர் தான் சீ ட்ரெயினை உருவாக்குனதுன்பா. ஒரு மை வார்ம் ஸ்மைலோட அவர் தான் எல்லாத்தையும் காப்பாத்தினது, இந்த ஐலாண்டுக்கு ஒரு ஹோப் கொடுத்தவருன்பா. இதுக்கப்புறம் பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க அடி வாங்குறத காட்டுவாங்க. ப்ரோ காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. லூச்சி எல்லாத்தையும் போட்டு பொழந்திருப்பான். லூச்சி இப்ப போய் உன் ப்ரோ கிட்ட ஹலோ சொன்னான்னு சொல்லிருப்பா. புறா வந்து லூச்சி மேல உட்காருவான், அவன் மாஸ்க் தூக்கி போட்டு இப்போ நமக்கு தேவையான லொகேஷன் கிடைச்சிருச்சு வாங்க போலான்பா. எல்லாரும் கிளம்பிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க முன்னேறி போறதை காமிச்சு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல நீங்க பிராங்கியை பார்த்த விதம் அப்படியே டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா, அதனால பிராங்கியை பத்தி உங்க பெர்ஸ்பெக்டிவ் இப்ப எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. அண்ட் கடைசியா த மேன் ஹூ இஸ் லவ்ட் ஈவன் பை ஹிஸ் ஷிப் உசாப் ஸ்டியர்ஸ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.